ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். நான் லைஃப்பில் ரொம்ப தோற்று போய்கிட்டே இருக்கேன். யாரையுமே என்னால் நம்ப முடியல. அப்புறம் வந்துட்டு ஒரு ரிப்பட்டேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அகெயின் ஒன்று முடிஞ்சு இன்னொன்று பல வருஷமாக எனக்கு இப்படி தான் இருக்குது. பல மாதமாக நான் இப்படி தான் இருக்கேன். என்னால் இந்த நிம்மதியாக நான் இருக்கேன். அந்த ஹாப்பி ஜோனுக்குள்ளே என்னால் போக முடியல அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு அதை பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாற வேண்டாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா எப்போனா ஒரு 2022 நினைக்கிறேன். அந்த 2021 நினைக்கிறேன். 2021 இப்போ ஒரு 24 வரைக்கும் எனக்கு ரிப்பீட்டிவ் ப்ராப்ளம்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த ரிப்பீட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் அதிலேருந்து வெளியில் வரவே முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணினேன்? வெறுமனே பொருள் சார்ந்து மட்டும் கிடையாது, வீட்லேயும் பிரச்சனை, ஒரே மாதிரி பிரச்சனை. எனக்கு எப்படி எதை டேக்கிள் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு இது ஒரு உண்மை சம்பவம். சரிங்களா? இப்போ நான் எந்த அளவுக்கு நான் மாறியிருக்கேனா, இல்லை என்னை சுற்றி விஷயங்கள் மாறி இருக்கா, இல்லை இப்போவும் நான் அதே டிப்ரெஷனில் தான் இருக்கிறேனா, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேனா, இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேனா, யூனிவர்ஸ் எனக்கு சொல்ல வந்தது நான் கேட்டுக்கிட்டேனா, நான் நல்ல பிள்ளையா சமத்தா நடந்துக்கிட்டேனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு எங்கெல்லாம் ரெசனேட் ஆகுது, யார் கூடலாம் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதே மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. உண்மையாக நம்புங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்து எனக்கு வந்த பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பணம் நாங்கள் ஒருத்தர் கொடுத்துருந்தோம். அதுவும் நான் கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் ரிட்டன் வராமல் ரொம்ப டிலே ஆகி, இன்ஃபேக்ட் அங்கே நான் ஏமாத்துட்டேன்னு சொல்லலாம். என்கிட்ட அவங்க வேறு மாதிரி ஒன்று சொல்லி அமௌண்ட்டை எங்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டாங்க. காட்ஸ் கிரேஸ் என்னென்னா, அவங்க பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இதை வேறு ஸ்டோரி. இது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இப்போ நான் பணம் கொடுத்துட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு எனக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு அல்லவே இல்லை. எனக்கு இன்ஃபேக்ட் அந்த டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த தருணம்னு சொல்லலாம். சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூக்கம் இருக்காது. அப்படி நான் பாட்டுக்கு என் வேலையெல்லாம் செய்வேன். எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கடனேன்னு செய்வேன், தேமேன்னு வாழ்கிறது. என்னடா நம்ம போய் இப்படி பண்ணிட்டோமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற அந்த தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்க சொன்ன விஷயங்களை பார்த்தது வேறு கோணத்தில். நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நான் நம்பி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நான் என்னோடய லைஃப்பை பார்க்குறது வேறு கோணத்தில். என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் இப்படி நடக்குதுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா சின்ன அமௌண்ட் கிடையாது, அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட். அப்படிங்கும்பொழுது எனக்கு அது வேறு ஒரு பக்கம், எப்படியாவது வந்துடணுமே அப்படின்னுட்டு. ஆனால் என்னென்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பணம் வரலை. இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்கேன். என்னன்னு கேட்டால் ஹாப்பியாக இருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த ஒரு விஷயம், அந்த பணத்தில் ஏமாந்தமா, திரும்ப அகைன் ஓகே நம்ம இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு 2 பேர்த்துக்கிட்ட பேசுகிறோம். அங்கேயும் அதே மாதிரி ஏமாற்றம். ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட நான் ஏமாந்த மாதிரி அடுத்த 2 பேர்த்துக்கிட்ட ஏமாறுறோம். அதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறையா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய ஒரே மாதிரி. ஓகே, பணம் தானே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு. அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடர் மாதிரி எல்லா ஜுவல்ஸுமே நாங்கள் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிற சிச்சுவேஷன்ஸ் வருது. இருக்கிற கொஞ்சம் நகையும் போகுது. திரும்ப நாளாக திரும்ப அதை மீக்கிறோம், திரும்ப வைக்கிறோம் அப்படின்னுட்டு ஒரு மாதிரி, அதாவது ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ். பணம் சார்ந்து பணத்தில் ரிப்பீட்டடாக ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே அப்படி நடக்குது. ஒரு 1 இயர்க்குள்ளே நடக்குது. அதுக்கு அடுத்தது நகை அப்படின்னு வரும்பொழுது ஜுவல்ஸ் சார்ந்து எனக்கு அதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக நடந்துகிட்டே இருக்குது. அதையுமே நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம், எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன் இது என்ன பண்ணலாம் ஃபர்தராக அப்படின்லாம் நம்ம பேசி ஆஸ் யூஷுவல் நம்மளோட அந்த ரொட்டீன் லைஃபுக்கானது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி நம்ம இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கும்பொழுது அந்த ஜுவல்ஸில் எங்களுக்கு பிரச்சனை வருது. அது முடிஞ்சுதான். அடுத்தது ஃபேமிலியில், அதாவது முடிஞ்சுதான்னு கேட்டால் அந்த பணத்துலேயும் ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கல, இந்த ஜுவல்ஸ்லேயும் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. இது அப்படியே ஃபேமிலியில் கண்டினியூ ஆகுது.
இவ்வளோதானே இல்லை பிரச்சனை, பயங்கர பிரச்சனை, சண்டைலாம் வருது. எப்படி எதை சொல்லி யாரை தேத்துறதுனே தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டாக இருக்கும். நம்ம வந்து பணத்தை கொடுத்தோம் ஏமாந்தோம் இல்லையா, அது வந்து ஃபேமிலியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் ஜுவல்ஸ் போச்சு இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஃபேமிலியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2002 to 3 எனக்கு அந்த ரேஞ்ச் எனக்கு சரியாக மைண்டில் கூட எனக்கு அதை ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு எனக்கு போட்டு பாட்டி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேமிலியில் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. என்னடா அது இப்படி நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி யாருக்காவது நடக்குமா விடாமல். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒன்று ஆரம்பித்து அது முடியறக்குள்ளே இன்னொன்று அப்படி வரும். அப்போ அந்த டைமில் நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம வாயை திறந்தாலே பிரச்சனை வந்துடும். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு சண்டை வந்துடும். நீ எப்படி வாயை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி போயிட்டுருக்கு, ஒன்றுமே முடியல. ஓகே, நம்ம வந்து அவ்வளோதான், இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபர்தராக அப்படிங்கிற ஒரு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் முடிஞ்சிடா, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதுலேயே நிற்கிது. என்ன பண்ண போகிறோன்னு லோடு ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் போதே, நம்ம எப்படி அதை வந்து மீட்க போகிறோம், பணத்தெல்லாம் எப்படி நம்ம பேக் பண்ண போகிறோம், ஒன்றுமே புரியல. இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா நான் அகைன் யோசிக்கிறேன், நமக்கு ஏன் வந்து ஒரே மாதிரி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அதோடு போல் அடுத்தது என் பையன் ஸ்கூலில் அந்த பிரச்சனை அகைன் ஸ்கூலில் ரிப்பீட்டடாங்க. உண்மையிலேயே இதை வந்து நான் எல்லா வீடியோஸ்லேயுமே எனக்கு என்ன நடக்குதோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வெளியில் வர்றக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதே. சரிங்களா, இது வந்து என்னோட சொந்த கதை சோக கதை புலம்புறது கிடையாது. ஸோ அடுத்தது ஃபைனலாக என் பையன்கிட்ட வந்து நிற்குது. ஸ்கூலில் அவனுக்கு பிரச்சனை வருது, இல்லை ஸ்கூலில் போய் எங்கேயாவது விழுந்துட்டு அங்கே ஏதாவது காயம் பண்ணிட்டு வர்றது, அதுக்கப்புறமா ஸ்கூலில் உடம்பு சரியில்லாமல் போயிடுறது, இல்லை ஸ்கூலில் வேறு ஏதாவது பிரச்சனை வர்றது, இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. நான் பார்த்துட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னா, எதுவுமே பண்ணல, நான் ரியாக்டே பண்ணல. உண்மையாகவே இது வந்து இப்படி தான் நீங்களும் இருக்கணும். உங்களுக்கு ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதா, ஃபஸ்ட்டு பணம் வருது. இப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு, ஐயோ அவன் எப்போ பணம் தருவான், எப்போ பணம் கொடுப்பாங்க, நம்மளை ஏமாற்றிட்டே இருக்காங்களே அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கெலாம் போகாதீங்க. ஓகே, விட்டுருங்க. அடுத்தது யார் பணம் தரணும், அவங்களுமா, விட்டுருங்க. அடுத்தது யார் பணம் தரணும், விட்டுரு. அடுத்து நகை, விட்டுரு. அப்புறம் வந்து வீட்டில் பிரச்சனையாக, விட்டுரு. அப்புறம் வந்து பையனா, விட்டுரு. எல்லாத்தையும் விட்டுரு. முதல் நான் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்மளை சரி பண்ணிக்கிற அந்த மைண்டில் நம்ம இருக்கணும். நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணணும். எதை பேசினாலும் அங்கே பிரச்சனை ஆகிற விஷயம் அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும். இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவுமே சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க, இல்லை ஆர்கியூ பண்ணணுன்னே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் எதையாவது ஒன்று சொல்லி ப்ரூஃப் பண்ணி இப்போ நான் பாரு அவங்களுக்கு நான் புரிய வச்சிருவேன்ட்டுலாம் வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் பொறுமையாக விட்டுறணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். சரிங்களா, அந்த அமைதியை நம்ம வந்து ஈஸியாக அந்த அமைதி வந்துருமான்னு கேட்டால் வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வரும். எனக்கு வந்துச்சு இல்லை, அப்போ உங்களுக்கும் வரும். ஆனால் டைம் எடுத்து வரும். மேபி எனக்கான டைம் ஆகாமல் உங்களுக்கு சீக்கிரம் கூட வரலாம். ஆனால் நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். அந்த ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸை முதல்ல நான் ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்குறேன். ஏன் இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கும்பொழுது நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, ஓவர் அப்சஸ்டாக இருக்கேன். அந்த பணம் வரணும், பணம் இல்லைன்னா முடிஞ்சுது எனக்கு, அவ்வளோதான், பணம் வந்தே ஆகணும் அப்படி மைண்ட் செட். ஓகே, இப்போ பணம் வரலைன்னா உயிரோடு இருக்க மாட்டியா, செத்துருவியா, சாப்பிடுவே இல்லை, தூங்குவே இல்லை, குளிப்பே இல்லை, வேலையை பார்ப்பே இல்லை, அவ்வளோதான், விட்டுரு. அது அப்படியே அங்கே ஒரு கட் பண்ணிடணும். அந்த அப்சஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கயிறு அங்கே வெட்டி விடணும். அடுத்தது இவங்கக்கிட்ட அப்படி ஒருத்தங்களே விடும்பொழுது என்னடா நம்ம ஃபைனல் எல்லாத்தையும் ஏமாந்துட்டே இருக்கோமே, நம்ம வீட்லேயும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி அங்கே வந்து நிற்கும். அதாவது நீங்கள் எங்கெல்லாம் கட் பண்ணி கயிறை விடுறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு புது நாட்டு உருவாகும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அவேர்னஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத உங்கள் மனசே ஏற்றுக்காது. ஸோ அதுக்கு ஒரு வேலையை அது செய்யும். ஸோ அந்த இடத்துல அதை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது, அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். இப்படியே வந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எந்த மாற்றமுமே எங்கேயுமே இருந்திருக்காது. பட் நம்ம ஹாப்பியாக இருப்போம். இதனால் சிச்சுவேஷன்ஸ் நம்மளை சுற்றி நடக்கிறது அப்படியே மாறும். இப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிறத இப்போ 2025 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 1 இயராக 2023 பாதியிலிருந்து எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, எனக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து நான் பெருசாக கோவப்படுறதே விட்டுட்டேங்க. நான் தான் வந்து என்னோடய நியூ இயர் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, வெக்கமானம் சூடு சுரணெல்லாம் இல்லாமல் தான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு. அது எல்லாமே நான் அந்த டைமில் அவ்வளோ என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னாவே எனக்கு கோவம் வந்துடும். அந்தளவுக்கு நான் இருந்தேன். ஸோ அதெல்லாம் படிப்படியாக ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு என்னை வந்து டோட்டலாகவே மாற்றிக்கிட்டேன்னு சொல்லலாம். இந்த லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவருக்காக நான் முழுசாக என்னை மாற்றிக்கிட்டேன். இந்த பொண்ணுக்காகவே நான் என்னை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எனக்காகவே என்னை ரொம்ப ரொம்ப நான் மாற்றிக்கிட்டேன். பிரியா வந்து இப்படி ஒரு பிரியாவே கிடையாது. அப்போ முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து இப்படி இருக்கேன். பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போ வந்துட்டு நான்
வீட்டில் வந்து என்னோட டோன்லேருந்து என்னோட பேச்சிலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. எனக்கு வீட்டு சைடில் பிரச்சனைகள் கம்மியாகுது. அப்புறம் ஸ்கூல் ஆஸ் யூஷுவல் பையன் அது அப்படியே சரியாயிடுச்சு. நான் அதை வந்து பெருசாக ஏன்னா நம்ம கவனம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை சார்ந்து தானே நமக்கு நடக்கும். ஸோ நான் ஸ்கூலை விட்டுட்டேன். இத்தனையும் பார்த்தேன். இதில் வந்து நமக்கு ஸ்கூல் தேவையில்லை. ஸ்கூலை வந்து நம்ம கடைசியாக வச்சுக்கிட்டேன். தேவைப்பட்டால் அந்த இடத்துக்கு நம்ம ஃபோக்கஸை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூல் பிரச்சனை சரியாயிடுச்சு எனக்கு. வீட்டில் பிரச்சனை சரியாயிடுச்சு. அப்புறம் அந்த பணம் சார்ந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்புறம் நகை அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து மேனேஜபிள் ஆகிடுச்சு. அப்புறம் பணம் கொடுத்துருந்தேன் இல்லையா, அவங்க யாருமே பார்த்திங்கன்னா என்னை ஏமாத்தல. அவங்கள யாரோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வெயிட் பண்ணுமா கொடுக்குறேமான்ட்டு. ஏன்னா அவன் வந்து சொல்லிட்டு உனக்குலாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றாமல் எனக்காக அவங்க பேசி இப்போவும் ஸ்டில் அவங்க கான்டாக்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு போட்டு விடுறாமா அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே நான் என்ன மாற்றினதுக்கப்புறம் இதில் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குதுன்னு நான் தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது. ஒரு வேளை அந்த ஆள் என்னை ஏமாற்றிட்டான்ல அப்படின்னு அவனை வந்து நெகட்டிவாகவே அவரை திட்டிட்டு அவர் மேலே நெகட்டிவாகவே இருந்தேன் அப்படின்னா எனக்கு சுற்றி இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை பிரச்சனையுமே நானாக உட்காந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் இது. ஸோ நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுனாலே அந்த இடத்துல நீங்கள் அவேர்னஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை போட்டு அடிச்சு துவச்சி துவம்சம் பண்ணிடும். ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு நான் அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த என்னோட கதை முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ லவ்வில் பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். ஒரு பொண்ணோ பையனோ ஒருத்தவங்களை நம்பி நீங்கள் லவ் பண்ணுவீங்க, உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப நீங்கள் இன்னொரு லவ் பண்ணுவீங்க இல்லையா, இந்த மாதிரி வேறு யாரையாவது நம்பி இருப்பீங்க. அவங்கள வந்து நம்ம நம்பலாம் அப்படின்ட்டு யாரையாவது நம்பி இருப்பீங்க, அவங்களும் ஏமாற்றுவாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னா முதல்ல நீங்கள் உங்களோட கான்டாக்ட்ஸை கம்மி பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிகேஷனை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்து நின்று முதல்ல வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும். நம்ம கண்டினியூவாக இந்த மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குன்னா கொஸ்டின் கேளுங்க. ஏன் இது வருது, இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? முதல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்களை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், நான் என்னோட செல்ஃபை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் உள்முகமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப வந்து நிறைய கஷ்டங்களும் நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லேருந்து நம்ம வெளியே வரும்போது தான் நமக்கு வந்து பயங்கரமான பக்குவம் எல்லாமே நமக்கு வரும், சரிங்களா? ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டோம். எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அறிவுமே நமக்கு கஷ்டங்கள் வந்து தான் சரியாகும். இப்போ நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம். ஒரு வீடியோ வந்து பாப்புலராக இருக்குமே, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கடவுள்கிட்ட போய் நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இல்லை என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குன்னு கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான சுச்சுவேஷனை கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஹாப்பி அப்படின்னா என்ன, அப்படி துக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் ஹாப்பிங்கிறது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால துக்கமான சுச்சுவேஷனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எதையுமே நீங்கள் கேட்க வேணாம். முதல்ல இந்த வீடியோ பர்டிகுலராக கண்டினியூ ப்ராப்ளமில் இருக்கீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை பாருங்கள். உங்களுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். திரும்ப சொல்கிற மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம தாட்ஸில் தான் இருக்குது. நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் தான் உங்கள் லைஃப்பில் வரும். நீங்கள் உங்களோட தாட்ஸ் இப்போ ஒரு கண்ணாடி மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் புடவை கட்டிட்டு போய் நின்னீங்கன்னா புடவையில் தெரிவிங்க, ஒரு சல்வார் போட்டு போனீங்கன்னா சல்வாரில் தெரிவிங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தாட்ஸ் மொத்தமாக உங்களோட என் தாட்டே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரியான உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களோட தாட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் ப்ராப்ளம் சொல்கிறேன் இல்லையா, அந்த பேட்டர்ன்லேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். தேங்க்யூ.